நம்ம புதுப்பாக்கம் சைட் விசிட் போனப்போ அங்க எனக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. நான் அதை உங்கள்ட்ட ஒவ்வொன்றா கேட்கலாமா? கண்டிப்பாமா. ராட் எடுத்து அதை மெஷர் பண்ணிட்டு இருந்தீங்களே, அதுக்கு ரீசன் என்ன? அது ஒண்ணு இல்லம்மா, ரிங்கோட ஸ்பேசிங்க செக் பண்ணிட்டு இருந்தேன். 135 டிகிரி அந்த ஹூக்கை கரெக்டா பெண்ட் பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை செக் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஹூக்கை 135 டிகிரி கரெக்டா பெண்ட் பண்றதுனால கான்கிரீட்டுக்கும் ராடுக்கும் உள்ள பாண்டிங் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாம இது ஷேர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். செஸ்மிக் ஏரியால நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். சார், அப்புறம் 6 போடு 3 போடுன்னு ஏதோ படம் பேரா சொல்லிட்டு இருந்தீங்களே, அது என்ன? அது படம் பேர் இல்லம்மா, அது மெஷர்மெண்டோட ரேஷியோ. பொதுவா நம்ம வந்து பாத்தீங்கன்னா M20 கிரேட் கான்கிரீட்டை யூஸ் பண்றோம். பொதுவா 120 கிரேட் கான்கிரீட்டோட ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 1:1.5:3. ஒரு பங்கு சிமெண்ட்டுக்கு 1.5 பங்கு எம் சாண்ட், 3 பங்கு ஜெல்லி மிக்ஸ் பண்ணி போடுறது தான் M20 ரேஷியோ. அதை தான் அங்க சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் RCC PCCன்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. கம்பி கட்டி சிமெண்ட் கான்கிரீட் போடுறது RCC பொதுவா சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட காலம், பீம், ஸ்டில் லெவல்ல யூஸ் பண்றோம். PCCனா பிளேன் சிமெண்ட் கான்கிரீட். இது வந்து பாத்தீங்கன்னா கம்பி இல்லாம போடுறது தான் PCCன்னு சொல்லுவோம். இதுதான் அந்த ஃபுட்டிங்ல நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கிளீன் அண்ட் பேலன்ஸ் சர்ஃபேஸ்க்காகவும் காலம்ஸ் மார்க் பண்றதுக்கும் அங்க ரொம்ப எனக்கு ஈஸியா இருக்கும். அதனால இந்த PCCயை நான் வந்து ஃபுட்டிங் கீழே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறேன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.